அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். மகாபிரிவா 1978 வருஷம் சாதுர்மாசியத்தும் போது கர்நாடகத்தில் உள்ள ஹகரிங்கிற இடத்துல இருந்தால் அந்த சாதுர்மாசியத்தில் இருக்கிறதே வாக்கியார்த்த சதஸ்லாம் நடந்தது. அதில் தரிசனத்துக்கு வந்த ஒருத்தரை கூப்பிட்டு பெரியவா வாக்கியார்த்தம் சொல்ல சொன்னால் அவர் லலிதா சஹஸ்ரநாமத்திலேருந்து மித்யா ஜெகத திஷ்டானா அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணினார். கூட இருந்த வித்வான்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டா, சந்தோஷப்பட்டா. இப்பேற்பட்ட வேதாந்த தத்துவங்கள்லாம் அடங்கியிருக்கு. ஏதோ நம்ம சஹஸ்ரநாமம் அஷ்டோத்திரம் அப்படின்னா அதில் ஏதோ அர்ச்சனைக்கு பண்ணுறது நாமாவளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி வேதாந்தங்கள் கொட்டி கிடக்கு, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எப்படி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு எளிமையாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வித்வான்கள்லாம் பாராட்டினா அப்படின்லாம் பார்த்தோம். எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு விக்கிச்சு போனா. யாருமே எதிர்பார்க்கல. ஏதோ வேதாந்த விசாரம் வாக்கியார்த்தசஸ் அப்படின்னா இனிமேல் பிரம்மசூத்திர பாஷ்யத்தை எடுக்கணும், கீதா பாஷ்யத்தை எடுக்கணும், பிரஸ்தானத்திரை பாஷ்யம் வேணும், அப்படி இப்படின்னு தானே நாம் ஏதோ நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பெரியவா என்ன பண்ணார், ஒரு சகசிரநாமம் அந்த ஒரு நாமாவளி எடுத்துன்னு இப்படி எல்லாம் கூட பண்ண முடியும். அது கூட யாரோ வந்த ஒருத்தரை வச்சு பண்ண சொன்னான். இது எப்படி இருக்கு அப்படின்னு அவருக்கே தெரியாது. நாம் இத்தனை எல்லாம் பண்ணியிருப்போம், பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் ரொம்ப பயந்தார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இது எப்படி இருக்கு அப்படின்னு நாம் ஒரு ஸ்லோகம் சொல்ற வழக்கம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கேதே கிரிம் எத் கிருபா தமகம் மந்தே பரமானந்த மாதவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இங்க வேணா வார்த்தையை மாத்திக்கலாம். எத் கிருபா தமகம் மந்தே பரமானந்த சத்குரும் அப்படின்னு சொல்றாப்புல அந்த குரு கிருபையில குரு சன்னதியில பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டார்னா அவ்வளவுதான். அந்த அனுகிரக சக்தி நம்மளை எப்படி வாக்விலாசம் உள்ளவாளா ஆக்கிறது அப்படின்னு. மூக்கம் கரோதி வாசாலம் அப்படின்னா ஊமையா இருந்தவாளே எப்படி ஒரு பெரிய பேச்சாளர் ஆக்குறதோ, இதெல்லாம் ஸ்லோகத்தில் சொல்றது நாம் ஏதோ புராணங்கள் படிக்கலாம் எவ்வளவு சத்தியம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி மூலியமா பார்த்தோம். அப்படி இருக்கிறதே இந்த அகரியிலேருந்து பெரியவா சாதுர்மாசியத்தை முடிச்சுட்டு விஸ்வரூப யாத்திரையை தொடங்குறா. விஸ்வரூப யாத்திரையில பக்கத்துல கர்னூல் ரோடு, அந்த கர்னூலுக்கு வர ரோடு, அதில் போய் இருந்தால் விஸ்வரூப யாத்திரையை முடிச்சுட்டு தொடர்ந்து பெல்லாரிங்கிற இடத்துக்கு வந்தா. பெல்லாரியில் கன்னிகா பரமேஸ்வரி கோவில், அந்த கன்னிகா பரமேஸ்வரி கோவிலில் தங்கியிருந்தா. அந்த பெல்லாரியில் பெரியவா போன அன்னைக்கு ஒரு ரெக்கார்டு என்னன்னா, கார்த்தால 8 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக தரிசனம். கூட்டம்னா அப்படி ஒரு அசாத்தியமான கூட்டம். அந்த ஜனங்கள்லாம் ஆச்சரியமா இருக்கும். அதுவும் இந்த கர்நாடகாவில் உள்ள பக்தாலாம், இந்த ஆந்திர தேசத்து ஜனங்கள், கர்நாடக மகாராஷ்டிர ஜனங்கள்லாம் முன்ன பின்ன தெரியலன்னா கூட பெரியவாளை பார்த்தோன்னு தெரிஞ்சு கொடுத்துனால் அதுக்கப்புறம் வாய் வழியா பரவி அக்கம் பக்கத்துல எங்கேயோ புத்துலேருந்து ஈசல் கிளம்பி வராப்புல வந்து மொச்சுப்பா. மொச்சுண்டு பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி பண்ணிட்டு அவளுக்கு ஹார்த்தி எடுக்கிற அழகும், அவள் பாடுற அழகும், அப்படி ஒரு பக்தி பண்ற அழகும், பஜனை பண்ற அழகும் அப்படி பார்க்க ஆனந்தமா இருக்கும். அப்படிதான் இந்த பெல்லாரியிலையும் கார்த்தால 8 மணிலேருந்து ராத்திரி 10 மணி மட்டும் தரிசனம். நான் ஸ்டாப்பா ஒரு தரிசனம், கண்ட்ரோல் பண்ண முடியாத கூட்டம். அதுக்கப்புறம் இந்த கன்னிகா பரமேஸ்வரி கோவிலையும் சங்கர மடம் இருக்கு. இந்த சங்கர மடத்துக்கு வந்தா. அங்கேருந்து பெரியவா என்ன பண்ணா, கிளம்ப போறா யாத்திரை. ஃபர்தரா எப்படி ப்ரொசீட் பண்ண போறா தெரியாது. என்ன பண்ணா, பெரியவா ரிக்ஷாவை எல்லாம் தள்ளிட்டு இருக்கா. கிளம்பலான்னா வந்த வழியாலே திரும்பி அது ஒரு இடத்துக்கு போறா. ஏகாம்பரம்னு பெரியவாள்கிட்ட கேட்க, அவர் சொன்ன இந்த இடத்துக்கு தான் நம்ம வழியா இப்படிதான் வந்தோம், பெரியவா திருப்பி அதே இடத்துக்கு போறா அப்படின்னா, இல்லை இந்த இடத்துக்கே போ அப்படின்னா. எதுக்கு போறா அப்படின்னா, அங்க ஒரு காடு மேடுமா ஒரு இடம் தாண்டிட்டு போனா ஒரு வீட்டு வாசல், அங்க போய் நின்னா அது அம்பியையர் அப்படின்னு ஒருத்தர். அவர் அங்க பெல்லாரியில ஒரு ஹோட்டல்ல வச்சிருக்கிறவர். இந்த அம்பியர் அவாதான் பெரியவா பெல்லாரிக்கு போனதுலேருந்து ரொம்ப கைங்கரியம் பண்ணினவா. அவ வீட்டுக்கு போகணுமா, ஏன்னா அவ கூப்பிட்டா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவ கொஞ்சம் தள்ளி இருக்கா, அந்த இடத்துக்கு வரணும்னு கூப்பிட்டு இருந்தாலும் பெரியவா அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அந்த பக்திக்கு கட்டுப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டுன்னு இந்த அம்பியர் வீட்டுக்கு போனா. அந்த அம்பியர் வீடு அப்படின்னா அவர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர். பெரியவாளோட யாத்திரையில பொறுத்தல குமரேசன் ஒருத்தர் போறார் அப்படின்னு சொன்னேன். இந்த குமரேசன்ட்ட பெரியவா கேட்கிறா, இந்த அம்பியர் காமிச்சு, இவர் உனக்கு உறவு தெரியுமோன்னா. உறவு தானே அப்படின்னா. குமரேசனுக்கெல்லாம் ஆச்சரியம் வந்து, நாம் எங்கேயோ காஞ்சிபுரத்தில் இருக்கோம், இவர் எங்கேயோ பெல்லாரியில் இருக்கார், நமக்கும் இவருக்கும் என்ன உறவு? அவர் தான் ஒரு தமிழ்நாட்டுக்காரா அப்படிங்கிறது வேணா இருக்கலாம். இவ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் இங்கேயே வந்திருக்கா, இங்கே ஹோட்டல்லாம் வச்சுன்னு பரம்பரையா இருக்கா, தெரியல அப்படின்னா விசாரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா பார்த்தா இவாளுக்கெல்லாம் உறவா இருக்கா.
சோழியாவா இவாளுக்கெல்லாம் உறவா போயிட்டா. இந்த அம்பிகையர் வீட்டில் தான் இவாள்லாம் தினம் போய் பெரியவா இருக்கிறது. இவாளுக்கு வணங்குற ஆகாரத்துக்கோ இதானும் காப்பீட்டி என்னென்ன வேணுமோ இவாளுக்கு தாகசாந்திக்கு போகிறது எல்லாம் அந்த அம்பிகையர் பண்ணியிருக்க, எல்லாம் பண்ணியிருக்க. ஆனால் யாரும் என்னன்னு தெரியாது. யாரோ இந்த ஊருக்காரா அந்த ஊருக்காரா அப்படின்னா பெரியவா இவருக்கு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறா, இவர் உங்கள் உறவுக்காரர் அப்படின்னு. இப்படி பல பேருக்கு பல இடங்களில் அதிசயம்லாம் உண்டு. நமக்கே தெரியாது நம்ம உறவுக்காரா யார், நம்ம பாரம்பரியம் என்னன்னு. ஆனால் பெரியவா சொல்லி கொடுக்குறாப்பில்ப்பா. இப்படி இந்த அம்பிகையர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பெரியவா அல்ஹிபுரம் அப்படிங்கிறதுக்கு வந்தால் அந்த அல்ஹிபுரம் வழியால் வேணி வீராபுரம் அப்படின்னு ஒரு இடம். அந்த வேணி வீராபுரத்துக்கு வரா. அது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளுக்குள்ளே போகணும். அந்த ஊருக்கு எதுக்கு போனா அப்படின்னா அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்து பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுது. பெரியவா பெல்லாரியில் இருக்கிறதே அந்த வேணி வீராபுரம் ஜனங்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டார். என்ன அப்படின்னா பெரியவா பாதம் எங்கள் ஊரில் படணும், எங்கள் ஊருக்கு வரணும், எங்கள் கிராமத்துக்கு வரணும். எங்களுக்கு பெரிய கஷ்டம் என்னென்னா 10 வருஷமாக மழை இல்லை. எங்கள் ஊரில் மழை பெஞ்சு 10 வருஷம் ஆச்சு. தீர்த்தத்துக்கெல்லாம் அவ்வளோ சிரமப்படும். அதனால் பெரியவா பாதம் படணும், பெரியவா பாதம் பட்டால் மழை வரும் அப்படின்னு பெரியவா பிரார்த்தனை பண்ணிண்டா வாழலாம். இதுக்காக பெரியவா அங்கே போனா. சரி, பெரியவா போகிறா. அவளோ நம்பிக்கையில் பெரியவா வந்தால் மழை வரும்னு நம்பிக்கையோடு இருக்கா இல்லையா. என்ன நடந்தது அப்படின்னு இந்த மெயின் ரோட்லேருந்து கிளம்பி இந்த வேணி வீராபுரம் உள்ளுக்குள்ளே போகிறா. அந்த ஊர் எல்லையில் காலை வச்சாலோ இல்லையோ எங்கே இந்த மேகம் மூடித்து எப்படி மழை கொட்ட ஆரம்பிச்சுன்னு தெரில. கொட்டு 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 கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருத்து மழை. ஏதோ நாம் புராணங்கள்லாம் பார்க்குறோம். ரிஷ்யசிங்கருங்கிற ஒரு மகரிஷி அவர் அழிச்சுன்னு வந்தால் அயோத்தியில் கோசல தேசத்தில் மழை பெய்யும்னு சொன்னால் அப்படி இல்லை. இது பரம சத்தியம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நடந்தது. இதெல்லாம் 1978 வருஷம் நடந்தது. இப்படி இந்த யாத்திரையில் இன்னும் பல இடங்களில் பார்க்க போகிறோம். மழையே இல்லாத இடம், வருஷக்கணக்காக மழை இல்லாத இடம், வருஷக்கணக்காக மழை இல்லை. பெரியவா சரித்திரத்தில் பார்த்தேன்னா இது மாதிரி இந்த வருஷக்கணக்காக மழை இல்லாத இடத்துல பெரியவா பாதம் பட்டோன்னு பெரியவா போனோடனே மழை கொட்டியிருக்கு அப்படின்னு ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகள் சொல்லலாம். இந்த வேணி வீராபுரத்தில் பெரியவா எல்லையில் காலை வச்சோடனே மழை கொட்ட ஆரம்பிச்சுது. மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது. பெரியவா வரேன்னு சொல்லிட்டா உள்ளே போயின்னு இருக்கா. போறா. அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு பரம சந்தோஷம். 10 வருஷமாக மழை இல்லாதவாளுக்கு கொட்டு கொட்டுன்னு ஒரு மழை கொட்டிதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாரும் பக்தி பரவசத்தில் அப்படியே பகவன் நாமாவை சொல்லிண்டு ஆடிண்டு பாடிண்டு உற்சாகமாக வரவேற்கிற. எல்லாரும் சொட்ட சொட்ட நினைஞ்சுன்னு தான் இருக்கா. இருந்தால் கூட ஆர்வத்தில் எல்லாரும் வரவேற்று பெரியவாளை உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணினா பெரியவா உடனே கிளம்பிட்டான் அந்த ஊரை விட்டு. வந்தாச்சு, அனுகிரகம் பண்ணியாச்சு, மழை கொட்டியாச்சு, அவளோட தாகத்தை தீர்த்தாச்சு. கிளம்பினா அந்த ஜனங்களுக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு மகான் வந்திருக்கார், தபஸ்வி வந்திருக்கார், பாதம் பட்டோடனே மழை கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அவளுக்கு சந்தோஷம் இருக்காதா? இல்லை பெரியவாளை விடுறதுக்கு தான் மனசு வருமா? அவள் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிண்டா. அப்புறம் கேட்டாவா, நன்றியா தானே காணிக்க செலுத்தணுமே, என்ன பண்ணுறது, பெரியவாளுக்கு நாங்கள் என்ன கொடுப்போம்? இப்படி வந்து மழை பெய்யாத ஊரில் 10 வருஷமாக மழை இல்லாத இடத்துல பெரியவா மழையை கொட்டி எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிக்கா, எங்கள் தாத்தெல்லாம் தெரியும், நாங்கள் திருப்பி என்ன கைமாறு செய்யறதுன்னு தெரியல, பெரியவாளுக்கு என்ன காணிக்க தருதுன்னு தெரியல அப்படின்னு அவள் கண்ணீரும் மனசு உருக பிரார்த்தனை பண்ணுறதே. பெரியவா கேட்டது என்ன தெரியுமா அவள்கிட்ட காணிக்க? ஆச்சரியம். பெரியவா உடனே சொல்கிறா, நீ என்ன பண்ணணும், ஒன்றும் தர வேண்டாம், ஒரு 6 கோணி சாக்கு கோணி இருந்தால் கொடுன்னு. என்னையா அது 6 சாக்கு கோணியா? எதுக்குன்னு, நாங்கள் 6 பேர் போகிறோம், இந்த மழை திரும்பி வெந்துருத்துனா நனையாத இருக்கிறதுக்கு தலையில் போட்டுக்கிறதுக்கு. இந்த யாத்திரையில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோணியை போட்டுனே தான், இல்லை என்ன குடம் எடுத்துன்னு போக முடியுமா, என்ன எடுத்துன்னு போக முடியும்? கோணி சாக்கை போட்டுன்னு தலையில் போட்டுன்னு முட்டாக்கா போட்டுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் எங்களுக்கு 6 கோணி கொடு, நாங்கள் நனையாத போகிறதுக்கு. அந்த ஜனங்கள்லாம் கதறி எடுத்து உருகித்து. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பெரியவாளுக்கு என்ன கொடுக்கணும், அவள் நமக்கு கொடுக்கறதுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் அவள் வந்திருக்காளே வழிய நாம் ஏதானும் கொடுக்கணும் அப்படின்னா பிரதியாக பெரியவாளுக்கு ஏதானும் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நம்மளால என்ன கொடுக்க முடியும்னார், நம்மளோட மனசை கொடுக்கலாம், அவ்வளோதான். நம்மளோட சித்தத்தை முழுக்களும் அங்கே பெரியவாள்கிட்ட அர்ப்பணம் பண்ணணும். நம்ம மனசை கொடுக்கறதுன்னா என்ன, மனசுங்கிறது என்ன, எண்ணம் தானே அதோட ஸ்வரூபம். அப்போ என்ன பண்ணணும்னார், எப்பொழுதும் பெரியவா ஸ்மரணையாகவே இருக்கிறது, பெரியவா ஞாபகமாகவே இருக்கிறது, பெரியவா நினைப்பிலே இருக்கிறது, பெரியவா சிந்தனையிலே இருக்கிறது. இதுதான் மனசை கொடுக்கறது அப்படின்னா. அதனால் எப்போ பாரு இப்பேற்பட்ட கிருபாளு, இப்பேற்பட்ட தயாளு, இப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அவளை மனசில் நினைச்சுட்டே இருக்கணும்.
அதுதான் நம்ம அவளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றே ஒன்று நம்மள்கிட்ட இருக்குமே வழிய வேறு ஒன்றும் வெளியில் கொடுக்கறதுக்கு பாக்கியமாக கொடுக்கறதுக்கு எதுவும் நம்மள்கிட்டையும் இல்லை, அவளுக்கும் தேவையும் இல்லை. அப்படி இந்த வேணி வீராபுரத்தில் அப்படி ஒரு மழையை கொண்டு வந்தா. இப்படி இவன் நாகப்பட்டினம்ங்கிற இடத்துல இருந்தா. முன்னால் ஒரு யாத்திரையில் இருக்கிறதே நாகப்பட்டினத்தில் இருந்தா. இந்த நாகப்பட்டினத்தில் நீலாயுதாட்சி கோவில் எய்த்தாப்புல பெரிய குளம்லாம் இருக்குது. இந்த நாகப்பட்டினத்துலேயும் மழை இல்லை, ரொம்ப நாளாக மழை இல்லாத இருந்து இந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டுருந்தா. அந்த கோவில் குளத்தில் இந்த தெப்போத்சவம்லாம் நடக்கும். இந்த தெப்பம் விடுறதுக்கு கூட தண்ணி இல்லாத வறண்டு போயிடுத்து. அந்த ஜனங்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டா. இத்தனை பெரிய குளத்தில் தெப்பத்துக்கு விடுறதுக்கு தெப்போத்சவம் பண்ணுறதுக்கு முடியாத தண்ணி இல்லாத இருக்குது அப்படின்னா பெரியவா என்ன பண்ணா, ஒரு நாளைக்கு இறங்கி போனால் அந்த குளத்தில் துளியூண்டு இப்படி குட்டை மாதிரி தேங்கி கிடக்கு. மழை தண்ணி தேங்கினாப்புல அதில் தேங்கியிருக்கு. அதில் போய் பெரியவா இறங்கி நின்றுண்டு காலை வச்சுட்டு ஜபம் பண்ணினா ஆகாசத்தை பார்க்குறா, பார்த்துட்டே ஜபம்.